Friends, welcome to Meena Sarthi Network. இந்த வீடியோல 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்ற ஒரு தமிழில் எழுதியுள்ள உந்துதல் கதை பற்றி காணலாம். This video is sponsored by BuyMode. அதாவது BuyMode என்பது உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களான ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படும் ஒரு ஆப் ஆகும். ஸோ இந்த ஆப் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆப் பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேண்டும் என்றால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். 7 நாட்களில் வாழ்க்கையை மாற்றியவன். ஒரு உந்துதல் கதை. நாள் 1. முடிவெடுக்கும் நாள். ரமேஷ் ஒரு சாதாரண இளைஞன். வேலைக்கு சென்று வருவது, வீட்டுக்குள் புலம்புவது, இவையெல்லாம் தான் அவரது வாழ்க்கை. ஒரு நாள் மாலையில் ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு அவர் கண்ணீருடன் சொன்னார், இது போதுண்டா, இனிமேல் என் வாழ்க்கையை நான் மாற்றணும். அது அவரது முதல் நாள். ஒரு வலிமையான முடிவு எடுத்த நாள். 2ஆம் நாள் திட்டமிடல். அடுத்த நாள் காலை ரமேஷ் எழுந்ததும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத ஆரம்பித்தார். என் கனவுகள் என்ன, அதை அடைய நான் என்ன செய்ய வேண்டும், தினசரி என்ன செய்வேன். அவர் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் தயாரித்தார். திட்டமிடலே வெற்றிக்கு படிக்கட்டுகள் என்று அவர் உணர்ந்தார். 3ஆவது நாள் பழக்கத்தை மாற்றுதல். முந்தையவாறு தாமதமாக எழும் பழக்கத்தை மாற்றி அவர் காலையில் 5 மணிக்கே எழுந்தார். மலர் வாசனைக்குள் ஓர் நடைப்பயிற்சி, புத்தகம் படித்தல், நாளைய இலக்கை எழுதுதல், இவை அனைத்தும் புதிய வழியை காட்டின. வாழ்க்கை என்பது பழக்கங்களின் பிரதிபலிப்பு என்பது உண்மை என்பதை அவர் உணர்ந்தார். அச்சங்களை எதிர்கொள்வது. 4ஆவது நாள். அந்த நாள் ரமேஷ் தன் கனவான உந்துதல் உரையாடலை ஒரு சிறிய கூடத்தில் கொடுக்க முயற்சி செய்தார். கை நடுங்கியது, ஆனால் பயத்தை எதிர்த்து பேசினார். பயத்தை கடக்கும்போது தான் வளர்ச்சி துவங்கும் என்பதை சாட்சியமாக்கினார். 5ஆவது நாள் தூண்டுதல் மற்றவருக்கு. அவர் மாற்றத்துக்காக போராடியதை நண்பர்களுடன் பகிர்ந்தார். அவர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். நீ மாறியிருக்க, நாங்கள் கூட நம்ம வாழ்க்கையை காயமில்லாமல் மாற்ற முடியும் போல என்று கூறினர். தனது பயணம் மற்றவர்களுக்கு தீபமாக மாறியது. 6ஆவது நாள் தன்னம்பிக்கையின் வெற்றி. நாளும் தன்னம்பிக்கை வளர அவர் முகத்தில் ஒளி திகழ்ந்தது. சிறு வெற்றிகள் கூட அவரை மகிழ்ச்சியடைய வைத்தது. என்னால் முடியும் என்ற நம்பிக்கை அவரை முன்னோக்கி அழைத்தது. 7ஆவது நாள் புதிய மனிதர். 7ஆவது நாள் ரமேஷ் கண்ணாடியில் தன்னை பார்த்தார். பழைய ரமேஷ் போனார். இந்த புதிய ரமேஷ் ஒரு கனவு காண்பவர், செயல்படுவோர், பிறருக்கு வழிகாட்டுவோர். அவர் எழுதியது. 7ஆவது நாள் என் வாழ்க்கையின் மறுபிறவி. இந்த கதையின் கருத்து, நாம் மாற்றத்தை விரும்பினால் ஒரு நாளில் தொடங்கலாம். 7 நாட்கள் என்பது ஒரு சின்ன தொடக்கம்தான், ஆனால் அந்த தொடக்கம் வாழ்நாளையே மாற்றக்கூடும். நீங்களும் முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.